Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi students, in the video நாம CBSE class 9 scienceல chapter 9 forces and laws of motion அதுல part 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லா ஆஃப் மோஷன் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம தேர்ட் லா ஆஃப் மோஷன் பற்றி படிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தேர்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் பார்த்துருக்கோம், செகண்ட் லா ஆஃப் மோஷன் பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா அன்லெஸ் an external force acts the object will remains at the state of rest or in uniform motion. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். செகண்ட் லா ஆஃப் மோஷன் அது பார்த்தீங்க அப்படின்னா the rate of change of momentum of an object is proportional to the applied unbalanced force. ஸோ இது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக படித்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தேர்ட் லா ஆஃப் மோஷன். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு விஷயம், அந்த தேர்ட் லானா என்ன அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிரவுண்ட் இருக்குது, ஒரு கிரவுண்டில் ஃபுட்பால் மேட்ச் இருக்குது. அதில் ஒரு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பிளேயர் மேலே ஒரு பிளேயர் இன்னொரு பிளேயரும் மோதும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்குமே பெயின் இருக்கும். இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க. ஏன்ற பிளேயர் ஒரு இடத்துல தான் இருக்கார், பீன்ற பிளேயர் வந்து அவர் மேலே மோதுறாரு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பிளேயர் மேலேயுமே பெயின் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பி வந்து சம் ஃபோர்ஸை ஏ மேலே அப்ளை பண்ணும்போது பாடி ஏலேருந்து பிக்கு சம் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஆகும். ஓகேவா? இந்த ரெண்டு ஃபோர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பிளேயருக்குமே வந்து பெயின் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வால் இருக்குது. ஒரு வாலில் பீன்ற ஒரு ஸ்ப்ரிங்கை நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட ஹூக்கில் ஏன்ற ஸ்ப்ரிங்கை நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் இந்த சைடு சம் ஃபோர்ஸ் கொடுத்து இதை நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா பீன்ற ஃபோர்ஸ்லேயும் ஏன்ற ஃபோர்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலான டிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்த ஸ்ப்ரிங் பி ஏ மேலே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸும் அதே மாதிரி இந்த ஸ்ப்ரிங் ஏ வந்து பி மேலே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்து அதனால தான் வந்து இந்த பியில் இருக்கிற டிஃப்ளெக்ஷனும் ஏல இருக்கிற டிஃப்ளெக்ஷனும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் இந்த பி வந்து இதில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட், இதில் ஏதாச்சும் ஒரு ஸ்ப்ரிங் வந்து இன்னொரு ஸ்ப்ரிங் மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அந்த செகண்ட் ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்குற ஃபோர்ஸை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரியாக்ஷன். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் செகண்ட் ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து ஆக்ஷன், செகண்ட் ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து ரியாக்ஷன். இந்த ஆக்ஷன் வேல்யூவும் ரியாக்ஷனோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். முக்கியமான விஷயம், ஆக்ஷன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஜெக்டால் செகண்ட் ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ், ரியாக்ஷன் வந்து செகண்ட் ஆப்ஜெக்டால் ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ். ஸோ இது ரெண்டும் வந்து நியூமரிக்கலாக ஈக்குவலாக இருக்கும், பட் ஆனால் வேறு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன் நமக்கு சொல்கிறார். ஓகேவா? ஸோ நியூட்டனுடைய தேர்ட் லா என்ன அப்படின்னா ஃபார் to every action there is an equal and
opposite reaction. For every action there is an equal and opposite reaction. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டனுடைய தேர்ட் லா. ஒரு ஆக்ஷனுக்கும் அது அந்த ஆக்ஷனுடைய அளவுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரியும் அந்த அகைன்ஸ்டாக இருக்கிற மாதிரியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலான ஃபோர்ஸ் இருக்கும். ஓகே, ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனும் ஃபோர்ஸ் ஆஃப் ரியாக்ஷனும் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதில் ஆக்ஷன்றது ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ், ரியாக்ஷன்றது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஆப்போசிட் ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்ட் மேலே ரியாக்ட் பண்ணுற ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு பேர்ட் வந்து பறக்குது அப்படின்னா அது விங்ஸை கீழே நோக்கி ப்ரெஸ் பண்ணாதான் அது என்ன பண்ணும் அப்படின்னா மேலே நோக்கி போகும். ஸோ இதில் பேர்ட்ஸ் பறக்கிற அந்த இதில் இந்த கீழே நோக்கி அடிக்கிறது வந்து ஆக்ஷன், மேலே போகிறது வந்து ரியாக்ஷன். ஓகேங்களா? இப்போது ஒரு வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு வாட்டரில் ஒரு மேன் வந்து ஸ்விம் பண்ணுறாரு. ஓகேவா? அவர் இப்போது மேலே வந்து அவர் மிதக்கணும் அப்படின்னா அவர் கண்டினியூஸாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோர்ஸை தண்ணிக்குள்ளே ப்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து வாட்டர் அதுக்கு ஈக்குவலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த மேன் வந்து உள்ளே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் ஆக்ஷன். ஸோ நமக்கு அந்த வாட்டர் நமக்கு கொடுக்குற ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன். வாட்டர் கொடுக்குற ஃபோர்ஸ் தான் வந்து ரியாக்ஷன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஸோ நம்ம நடக்கிறதே வந்து இந்த நியூட்டன் தேர்ட் லா படி தான் நடக்கிறோம். இப்போ நம்ம ரோட்டில் நடக்கும்போது நம்ம ஃபூட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சம் ஃபோர்ஸை வந்து தரைக்கு கொடுப்போம். ஸோ அதுலேருந்து ஈக்குவலாக நமக்கு ஆப்போசிட்டான ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நம்மளை முன்ன நோக்கி என்ன பண்ணும், மூமெண்ட் வர வைக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு ராக்கெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ராக்கெட் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு ராக்கெட் வந்து எதனால் மேலே போகுது அப்படின்னா இது உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பஷன் ப்ராசஸ் நடக்கும். இந்த கம்பஷன் ப்ராசஸால் நமக்கு ஹை த்ரஸ்ட் க்ரியேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து த்ரஸ்ட். அந்த த்ரஸ்ட்டுக்கு ஈக்குவலாக ஆப்போசிட் டைரக்ஷனில் நமக்கு க்ரியேட் பண்ணுற ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராக்கெட்டை என்ன பண்ணுது, லிஃப்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து டே டு டே லைஃப்பில் நம்ம கடந்து வர அந்த தேர்ட் லா ஆஃப் மோஷனுடைய எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு சின்ன ஸ்டோன் இருக்குது, இங்கே ஒரு பெரிய ஸ்டோன் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஸ்டோனும் என்ன பண்ணுது அப்படின்னா ஒன்றோட ஒன்று மோதிக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோன் வந்து ஒன்றோட ஒன்று மோதிக்குது. இப்போ இந்த ஸ்டோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் போய் விழுது. இந்த ஸ்டோன் வந்து கொஞ்சோண்டு மூமெண்ட்டில் தான் விழுது. நல்லா கவனிங்க. இந்த ஸ்டோன் மேலே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ், அதாவது ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனும் இந்த ஸ்டோன் மேலே அப்ளை பண்ணுற ரியாக்ஷன், இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். ஆக்ஷனும் ரியாக்ஷனும் ஈக்குவலாக இருக்கும், பட் ஆப்போசிட்டாக இருக்கும். ஆனால் ஆக்சலரேஷன் ஈக்குவலாக இருக்காது. ஏன்னா இந்த ஸ்டோன் வந்து இவ்வளோ தூரம் போய் விழுது, இந்த ஸ்டோன் வந்து இவ்வளோ தூரம் போய் விழுது. இது எதனால் இந்த சின்ன ஸ்டோன் வந்து இவ்வளோ தூரம் போய் விழுது, பெரிய ஸ்டோன் இவ்வளோ தூரம் போய் விழுது? இதுக்கு ஆன்சர் உங்ககிட்டே இருக்குது. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மெயின் ரீசன் வந்து மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸும் செகண்ட் ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும். பட் ஆனால் வந்து ஆக்சலரேஷன் ஈக்குவலாக இருக்காது. ஆக்சலரேஷன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் வந்து வேரி ஆகும். மாஸ் அதிகமாக இருந்ததுன்னா ஆக்சலரேஷன் கம்மியாக இருக்கும், மாஸ் கம்மியாக இருந்ததுன்னா ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கன் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? ஸோ கன்னில் நம்ம ஃபயர் பண்ணும்போது புல்லட்டோட ஆக்சலரேஷன், இப்போ கன்னை நம்ம ஃபயர் பண்ணுறோம் அப்படின்னா புல்லட் வந்து சம் ஃபோர்ஸில் என்ன ஆகுது, போகுது. அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, அதுதான் ரீகாயில் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புல்லட் போகிற ஸ்பீட் ஆக்சலரேஷன் வந்து இந்த கன் அட்டைன் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது. ஏன் அப்படின்னா புல்லட் வந்து மாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், கன்னோட மாஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் சேம் ஃபோர்ஸ் வந்து புல்லட் கன் மேலே அப்ளை பண்ணாலும் கன் வந்து ஆக்சலரேட் ஆகாது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா மாஸ் வந்து அதிகம். ஓகேவா? ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ புக்கில் பார்த்துடலாம் தேர்ட் லா ஆஃப் மோஷன்.
ஸோ நான் சொன்ன ஸ்டோரிஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாக்டாக அந்த தேர்ட் லா ஆஃப் மோஷனில் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ எந்த ஃபோர்ஸை வேணால் ஆக்ஷன் சொல்லலாம், எந்த ஃபோர்ஸை வேணால் ரியாக்ஷன் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு மேலே ஆப்ஜெக்ட் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸை நம்ம ஆக்ஷன் சொன்னோன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக அதுக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணது இல்லையா, அதுதான் ரியாக்ஷன். ஓகே, ஒரு ஃபோர்ஸ் ஆக்ஷன் எடுத்துக்கணும், இன்னொரு ஃபோர்ஸை ரியாக்ஷன் எடுத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து எக்ஸாக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் தேர்ட் லா ஆஃப் மோஷன். டு எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. ஓகேவா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஆப்ஜெக்டும் ஆக்ஷனும் ரியாக்ஷனும் வேறு வேறு ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ப்ரிங்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த பாக்ஸ், இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். இந்த பேராகிராஃபில் இதோட கான்செப்ட் ரொம்ப முக்கியம். It is important to note that even though the action and reaction forces are always equal in magnitude, these forces may not produce acceleration of equal magnitudes. ஸோ ரெண்டோட ஆக்சலரேஷனும் வந்து ஈக்குவலாக இருக்காது, ஈவன் தோ ஃபோர்ஸஸ் ஈக்குவலாக இருந்தாலும். அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஈச் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் எ டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் தட் மே ஹாவ் டிஃப்ரெண்ட் மாஸ். ஸோ அதுக்கு டிஃப்ரெண்ட் மாஸ் இருக்கிறது தான் நமக்கு இது. ஸோ இன்னொரு இது வந்து இந்த ரீகாயில் ஆஃப் கன். ஸோ புல்லட் போகிற வேகத்துக்கு கன் வந்து பின்னாடி வராது, அதுக்கு மெயின் ரீசன் வந்து கன்னோடைய மாஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போட்டில் இவர் வந்து இந்த காலை புஷ் பண்ணி இந்த இது மேலே ஏறுறாரு அப்படின்னா இவர் வந்து முன்னோக்கி இப்படி போவார், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போட் மேலே ஒரு ரியாக்ஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டனுடைய தேர்ட் லாக்கு எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் பற்றி படிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.